புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கனவிலும் நினையாத பொற்காலம் பிறந்ததே அப்படிங்கிற தலைப்பை கன்னிராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய கஷ்டகாலங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து எங்கும் தெய்வ கடாட்சம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை, எங்கும் செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பொற்காலமான வாழ்க்கையை குரு பகவானுடைய அருளாசியோட குரு பகவானே வந்து உங்களுக்கு கனவுல கொடுத்தால் நிஜமாக எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ நடக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நண்பர்கள் உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது. ஆக குரு பகவான் அப்படிங்கிற கிரகம் இந்த பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 48,000 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், மஞ்சள் நிறத்துக்கான கிரகம். இந்த கிரகம் எங்குமே மஞ்சள் நிரம்பி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக பூமியை விட பன்மடங்கு பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு என்றாலே பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்ட கிரகம் அப்படிங்கிறது மறையோன் பிரகஸ்பதி சுரகுரு என்றெல்லாம் பெயர் வைத்து அழைக்கக்கூடிய அந்த ஆண் கிரகம், பொன் பொருள் செல்வத்துக்கு அதிபதியான கிரகம், சாத்வீக குணம் கொண்ட கிரகம். இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் கிடைக்க இருக்கின்றது. குரு பகவான் பொதுவாக எந்த ராசியில் இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், அவர் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகளை அந்த ஜாதகருக்கு செய்வார் அப்படிங்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. விதியும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தானம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். நாம் நினைத்து பார்க்காதது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது லாபஸ்தானம் தான். நான் நினச்சி கூட பார்க்கலைங்க, என் வாழ்க்கை இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கொண்டு போகும், என் வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டத்தில் போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் காசு பணம் கிடச்சி நான் நல்லா இருப்பேன்னு ஒரு காலம் நான் நினச்சி பார்க்கல. இப்படி நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிற போது ஒரு விஷயம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத தன செல்வங்களை குரு பகவான் அந்த ஸ்தானத்திலிருந்து கொடுக்க போகிறார். குருவானுடைய உச்ச வீடு கடக வீடு. அந்த கடக ராசியில் பூஷ நட்சத்திரம் 5வது பாகையில் அவர் உச்சமடைவார். அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் பெயர்ச்சியாகி புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை விட்டு கடந்து வந்து அவர் பூச நட்சத்திரத்தில் நுழையிற போதெல்லாம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு காசுக்கு மேலே காசு, பணத்துக்கு மேலே பணம், சொத்துக்கு மேலே சொத்து, நல்லதொரு சுகபோக வாழ்க்கையை இந்த குரு பகவான் தர இருப்பார். அந்த பூச நட்சத்திரத்தில் அவர் இருக்கின்ற பொழுது 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார். அதாவது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது தான் நான் நினச்சி கூட பார்க்கல, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆக என்னென்ன மாதிரியான நற்பலன்களை இந்த குரு பகவானால் இந்த கன்னிராசிக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக எனது நண்பர்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் பிறந்த நாமயோகம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும். அந்த சுய ஜாதகத்தில் சூலம், வரியான், வைதிருதி நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், இந்த கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு குருதான் யோகமாக வருவார், சூரியன் அவயோகமாக வருவார். இப்படிப்பட்ட சூலம், வைதிருதி, வரியான் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் குருதான் கன்ஃபார்மாக யோகாதிபதி. அவர் கோச்சாரத்தில் எந்த பாவகத்தில் வந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார், பார்க்கிற இடத்துக்கும் பலன்களை பன்மடங்காக உயர்த்தி கொடுப்பார். ஆனால் அவயோகியாக இருந்தார்னா கண்டிப்பாக இந்த குரு பகவான் நமக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு. அப்படி என்றால் சௌபாக்கியம், யாகாதம், சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு அவயோகமாக வருவார். சார் பலன்கள் பயங்கரமாக போட்டிருக்கிறீங்க, டாப் லெவலில் சொல்லியிருக்கிறீங்க, கனவில் நினையாத பொற்காலம்னு போட்டிங்க, குரு வந்து எனக்கு லாபஸ்தானத்தில் வந்ததுக்கப்புறம் தான் சார் வீட்டில் அந்த நகை நட்டு எல்லாமே போச்சு, அந்த ஒரே வருஷத்தில் எல்லாமே காலியாகி போச்சு, என் ஆசைகளெல்லாம் நிராசையில் போய் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கொடுத்த பதிவு எனக்கு தப்பு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஜாதகத்தில் நாமயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. கரஷை கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த கரஷை கரணத்திற்கு சந்திரனும் குரு பகவானும் கருணநாதர்களாக வருவார்கள்.
அப்போ சந்திரனுடைய வீட்டில் குரு வருகின்ற பொழுது இங்கே குரு சந்திர யோகமும் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த வருஷத்திலேயே கேது பகவானும் குரு பகவானும் கடகத்தில் இணையப் போகின்றார்கள். அப்படி என்றால் குரு கேது பணக்கார செல்வந்தர யோகம், கீழே யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலிமையான யோகம் இதுவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆக குரு பகவான் உச்சம் பெற்று சனி பகவானை, தன் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், சனி பகவானுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய அற்புதமான யோகம். பஞ்சம ஸ்திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறது வேலை செய்ய போகுது. ஆக பஞ்சங்கள் தீர்ந்து, கஷ்டங்கள் தீர்ந்து, கடன்கள் தீர்ந்து, கவலைகள் தீர்ந்து, துன்பங்கள் மறைந்து, துக்கங்கள் நம்மளை விட்டு விலகி சந்தோஷமான வாழ்க்கையினுடைய முதற்படியில் நம்ம ஏற போகிறோம். அந்த பொற்காலம்தான் உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு இப்போது பிறக்குது. ஆக 6லேயே ராகு பகவான், அவர் மிகப்பெரிய தன செல்வத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார், கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆக 7ஆம் இடத்தில் கண்டக சனி, இவருக்குத்தான் நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். குருவானுடைய பார்வையில் சனியும் வந்துடுவார். நல்ல நேரத்தில் கெட்ட நேரம், கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆக பிரிவினைகளை தூண்டக்கூடியவர்கள், பிரிவினைகளுக்குள்ள சிக்க இருந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தவர்கள், நல்ல வேலைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம், நல்லா இருக்கிறோம், யாருடைய சூழ்ச்சி தந்திரமும் இங்கே வேலை செய்யலை, யார் விட்ட வாக்கு எங்களுக்கு பழிக்கலை, நாங்கள் நல்லா இருக்கோம் கடவுள் அருளால் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கான காலம்தான் இந்த காலம். ஆக லாபஸ்தானம் அப்படிங்கிறது குருபகவான் வந்து இருக்கின்ற பொழுது, இங்கே லாபஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகள், அபிலாசைகள், எதிர்கால வாழ்க்கையினுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வெற்றி ஸ்தானம் தான் இந்த 11ஆம் இடம். அந்த வெற்றி ஸ்தானத்தில் தான் குருபகவான் வந்து அமைகிறார். அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்கு 4, 7க்குரியவர். ஆக 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், மாத்ரு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானும், 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கூட்டாளிகள் ஸ்தானமான குரு பகவான் அங்கே லாபஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற பொழுது இவர்கள் வழியில் எல்லாம் நமக்கு நன்மைகள் நடக்கும்னு அர்த்தம். அப்போ தாயார் மூலயமாக கன்னிராசி நண்பர்களுக்கும், தாய் வழி உறவுகள் மூலயமாக கன்னிராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். நல்லதொரு வாழ்க்கை வசதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அப்படி என்றால் ஒரு சாதாரண கார் வாங்க நினச்சேன், நிறைய காஸ்ட்லியான விலை போட்டு கார் வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, வாங்கிட்டேன், என் தேவை பூர்த்தி ஆயிடுச்சு, என் ஆசை நிறைவேறிடுச்சு. இதுதான் பழைய வாகனங்களை மாற்றிட்டு புதுசு வாங்கலாம்னு நினச்சேன், அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. கல்வியில் என் பிள்ளைகளை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்து விட்டு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறிடுச்சு. என் பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா படிக்கிறாங்க, உயர்கல்விக்கு போயிட்டாங்க, விரும்பிய காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு, சந்தோஷம், நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் அதுவும் நமக்கு நிறைவேறிடுச்சு. வீட்டை வந்து இன்னும் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கட்டிட்டேன், அந்த ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. வீட்டுக்குன்னு ஒரு கடனை கேட்டுக்கிட்டு இருந்தேன், பேங்கில் லோன் கேட்டுக்கிட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. அந்த லோன் வாங்கினேன், 4 இடம் வாங்கி போட்டேன், அதுவும் அந்த ஆசை நிறைவேறிச்சு. நகைகளை, ஆபரணங்களை நான் வந்து பேங்கில் அடமானம் வச்சுருந்தேன், எப்படி திருப்ப போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு திருப்பிட்டேன், அந்த ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. தாய் வழி சொத்துக்களில் எனக்கு ஆதாயம் கிடைக்குமா நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா வழி சொத்துக்கள் எனக்கு வர வேண்டியது இருந்துச்சு, இந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, வந்துருச்சு, அதுவும் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை விட என்ன நமக்கு வேணும்? அப்போ இதன் வழியாகவும் ஆதாயம். 7ஆம் இடம், இதுவரைக்கும் எனக்கு நண்பர்களால் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு, பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கலை, என்னுடைய நண்பனை, என்னுடைய தோழியே, என்னுடைய அங்காளி பங்காளி, என்னுடைய உறவுகளே, என்னுடைய கலத்திரம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, நான் நல்லா இருக்கேன், அவங்களால இப்போ நான் ஒரு மேன்மை அடைஞ்சிருக்கிறேன். புரியுதுங்களா? இதெல்லாம் யார் கொடுப்பா? குரு 11க்கு வந்ததுக்கப்புறம் தான். 5ஆம் பார்வை 3ஆம் இடம். ஐயா, நம்மளுடைய முயற்சி வெற்றி, நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய தைரியம், முன்வைத்த காலை பின்வைக்க போவதில்லை, எப்பேற்பட்ட வழக்கையும் சந்திப்போம், ஜெயிச்சு காட்டுறேன். சவால் விடுறியா? என்கிட்ட சவால் விடாத, வேற ஆளை பார்த்து சவால் விடு, இதெல்லாம் இப்போ நீங்கள் பேசுவீங்க. அண்ணன் தம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயா, யாரெல்லாம் நம்மளை விட்டு விலகி போனாங்களோ அவங்களாம் நமக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். நிறைய பேருக்கு இந்த
புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கலாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு. கன்னிராசி நண்பர்கள் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மீடியாக்கள், பத்திரிகைகள், தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். அதனால் தொட்டது துலங்கும். அந்த லைனில் நம்ம கமிஷன் ஏஜெண்ட் வேலைகள் செய்யக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. ஆக நடிப்பு திறன் அப்படிங்கிறது, சங்கீதம், நாட்டியம், இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. தோல்விகள் இல்லை. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், பிரகாசிக்கணும், எனக்கான வெற்றி மேடை காத்திருக்குதா? கண்டிப்பாக காத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் இஎன்டி ப்ராப்ளங்கள், காது, தொண்டை, மூக்கு, இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நோயடி உபாதைகள் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ சகோதர ஒற்றுமை நிச்சயமாக இருக்கின்றது. தாம்பத்திய இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கின்றது. அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்ப்பார். இங்கே 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலன், முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் இப்போது நமக்கு கிடைக்க போகுது. அவங்க செஞ்ச நன்மைகளுக்கான பலன்கள் இப்போ நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, நன்மைகள் பல நடக்கும். சிறந்தது ஒரு புத்திர பேரு, ஒரு சந்தான விருத்தி, வாரிசு கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. நான் தாத்தாவாயிட்டேன், பாட்டி ஆயிட்டேன், நான் அப்பாவாயிட்டேன், நான் அம்மாவாயிட்டேன். இப்படி தான் ஒரு ஆண் வாரிசுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், 2வது குழந்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு கடவுள் அருளால் கிடைச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் நம்மளுடைய ஆசைகள் தான் ஐயா, எதிர்பார்ப்புகள். 11ஆம் இடம் எதிர்பார்ப்புகள், அது எனக்கு நிறைவேறிடுச்சு, கிடைச்சிருச்சு, சந்தோஷம், மகிழ்ச்சி. புரியுதுங்களா? நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதிர்ஷ்ட வாய்ப்புகள். காதல், மந்திர உபதேசத்தானத்தை குரு பார்க்கிறார். எண்ணம், மனம், மனசை பற்றி பார்க்குறார். மனசுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை பார்க்குறார். நமக்கு இங்கே ஒரு ஆன்மீக சக்தி வேலை செய்யுது. மனசில் நான் ஒன்று நினச்சிருக்கிறேன், அது நடக்குமா? இதெல்லாம் 5ஆம் இடம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா, நடக்குமா? குரு பார்க்குற லாபஸ்தானத்தில் அந்த ஆசை உனக்கு நிறைவேறும். அதுதான். ஆக நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு லாபம்தான். பெட்டு கட்டி ஜெயிக்கக்கூடிய தொழில் கண்டிப்பாக லாபம்தான். வேணா பெட்டு கட்டு பார்க்குறியா, நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவேன் பற்றி, அதுதான். நீங்கள் விட்ட சவால் வெற்றி உங்களுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. இப்படியான நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கல்யாண காரியம் கூடி வந்துருச்சு ஐயா. கண்டகசனி நடக்குது, எங்கள் குடும்பத்தை பிரிச்சிருமான்னு பார்த்தேன், குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. நல்லதொரு வாழ்க்கை துணையை கொடுத்துருச்சு. அழகான மனைவி, அழகான கணவர் எனக்கு அமைஞ்சிட்டார். நல்ல சம்பந்தி கிடச்சிருச்சு எனக்கு. பரவாயில்லப்பா, நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் வாய்ப்பு. பார்ட்னர் தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு எனக்கு கூட இருந்தவங்க ஓரளவுக்கு மனசு திருந்து என் கூட சப்போர்ட் பண்ணாங்க. அந்த தொழிலை தூக்கி நிப்பாட்டியாச்சு. இது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் அயன சைன போக விரயஸ்தானம் உங்களுக்கு 7ஆம் இடமாக வருகின்றதுனால நிறைய பேருக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். கடல் கடந்து போய் பயணம் செஞ்சு காசு பணம் பார்க்கக்கூடிய யோகத்தை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார். போகலாமா? போகலாம். எங்கேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஜெயிச்சிருவோம். ஆக எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்லதை செய்வதற்காக குரு பகவான் 11ஆம் இடத்தில் வர்றார். அப்போ மூத்த சகோதரம் நிச்சயமாக, குடும்பத்தில் மூத்தவங்க நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டோடு இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறதான் இந்த 11ஆம் இடத்துல குரு வர்றது. அப்போ காலத்தின் கட்டாயம் கன்னிராசி நண்பர்களுக்கு நான் கொடுத்தே தீரணும் காசு பணத்தை, நான் கொடுத்தே தீரணும் செல்வாக்கியத்தை அப்படின்னு சொல்லி கடவுளே இறங்கி வர நேரம் ஐயா இந்த நேரம். அதான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம்தான். கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. அதனால தான் அந்த தலைப்பவே நான் கொடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான யோகம் குரு தான் கொடுக்குறார். அந்த செல்வ வளத்தை, அந்த பொருள் வளத்தை, அந்த சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சனி பகவானும் உங்களுக்கு இப்போது சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலையில் தான் இருக்கின்றாங்க. ஆக கண்டக சனியை பற்றி கவலையே படாதீங்க. இது நல்ல காலம் அப்படிங்கிறதான் 100% உண்மை. சுயஜாதத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நல்ல தசாபத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் ராஜ வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.